நாக்க பார்த்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நாக்க நீட்ட சொல்லி டார்ச் அடிச்சு பார்த்தோம்னா, அது வந்து டீஹைட்ரேஷன். அடுத்தது நாக்குல முக்கியமா தெரியுது வந்து ரத்த சோகை. இன்னும் சில பேர்த்துக்கு நாக்கு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டா இருக்கும். நாக்கு சுத்திலும் ஒரு எல்லோ பார்ட் ரிங் மாரி இருக்கும். தட் இண்டிகேட்ஸ் லிவர் டிசீஸ். இன்னும் சிலது ரேரா வந்து நாக்குல வந்து ப்ளூயிஷ் கலர் இருக்கும். ஊதா நிறம். கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ். சிலர் குழந்தை பருவத்திலேயே இருதய நோய் இருந்திருக்கும். அது கெட்ட ரத்தம் நல்ல ரத்தமும் மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால ஆக்சிஜன் குறைஞ்சனால அது வந்து நாக்கு வந்து ப்ளூ கலராக இருக்கும். அது கூட சொல்லுவாங்க, அவங்க கருநாக்கு சொன்னால் பளிச்சு போயிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் பிக்மெண்டட் டங் ஃப்ரம் த பர்த். அது எந்த டிசீஸும் கிடையாது. அப்படி நம்ம இது ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இன்னும் சில பேருக்கு நாக்கு பார்த்தீங்கன்னா நீட்டி பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன அல்சர், சின்ன சின்ன புண்ணு மாதிரி இருக்கும். அது வந்து அப்ஸ்தஸ் அல்சர்னு சொல்லுவோம். இப்போ நாக்கு பெருசாகிடுச்சுன்னா யூ கேன் see the இம்ப்ரெஷன். இது யாருக்குன்னா ரொம்ப ரேராக சின்ன குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் சொல்லுவோம். கிரிட்டினிசம் இது தைராய்டு ரொம்ப குறைவாது. மதருக்கு தைராய்டு குறைவாதுன்னா பேபிக்கு தைராய்டு குறைவாக இருக்கும்போது தே வில் பார்ன் வித் த கிரிட்டினிசம், மென்டலி டல் ரிட்டார்டட். சில பேர்த்துக்கு நாக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நாக்கு ரொம்ப சிறுசு குறைஞ்சி போயிடும். சைஸ் வந்து வெரி மச் ரெடியூஸ். சின்ன பேப்பர் சைஸு குறைஞ்சி போயிடும். அது வந்து நாக்கு வெளியே நீட்ட முடியாது. நாக்கில் சின்ன ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். அப்படி சின்ன சின்ன துடிப்பாக இருக்கும். அது வந்து அட்ரோஃபிக் டங். அது எப்படின்னா மோட்டார் நியூரான் டிசீஸ்னு ஒரு ரேர் நர்வஸ் டிசீஸில் பார்க்கலாம். அதுவும் ஓல்டேஜில் பார்க்கலாம். சில பேர்த்துக்கு நாக்கை நீட்டு சொன்னால் நாக்கில் ட்ரெமர் இருக்கும். இப்போ கையை நீட்டினா நடுக்கு வரும். அதே போல் நாக்கு நீட்டினா கூட நாக்கில் நடுக்கம் வரும். பார்க்கின்சன் டிசீஸ்ங்கிற உதர்வாதத்தை பார்த்தீங்கன்னா கையில் நடுக்கிறக்கும் நாக்கில் நடுக்கிறக்கும். இவங்களுக்கு சலைவேஷன் எக்ஸசிவாக வந்துகிட்ருக்கும். இவங்களால நல்லா சலை பண்ணி முழுங்க முடியாது. சில பேர்த்து பார்த்தோம்னா ஒரு அல்சர் இருக்கும். ஆனால் அல்சர் ரொம்ப ஹீலே ஆகாமல் ரொம்ப நாள் இன்னும் ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் பண்ணி பாரு சம்டைம் இட் மே பி டியூ டு த கேன்சர் ஆஃப் த டங். நாக்கில் ஏற்படுற புற்றுநோயை கொடுக்கலாம். அதை பயாப்சி பண்ணி நம்ம